ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ வந்து அந்த புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து நம்ம சொன்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து யூடியூப்லேயே கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட முறையில் கால் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை குரூப்லேயே இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. என்ன அப்படின்னா அது டோட்டலாக எஸ்எம்சியை விட்டு மாறி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரெகுலர் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து சிஆர் வந்து தெரியும், சரிங்களா, கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் தெரியும். அது கூட எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. எஸ்எம்சியோடைய கம்பைனேஷன் தான். பட் இது வந்து சீக்கிரமாக டார்கெட் எடுத்துகிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், சரிங்களா. இப்போ வந்து டெஸ்டிங் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து அதை வச்சுருக்கோம். டோட்டலாகவே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸ்டில் கொஞ்சம் ஏதாவது வந்து ட்ராபேக் இருக்கா அப்படின்றத பார்க்க தான் நம்ம வந்து அதை செக் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. இதுலேயே யூஸ் பண்ணலாம். அக்யூரசி வந்து நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுனால மோர் தென் 80 தான், சரிங்களா. மோர் தென் 80 வந்து இருக்குது. பட் வந்து நல்லா உங்களுக்கு எஸ்எம்டியை வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு 95க்கு எபோவே வந்து உங்களுக்கு அக்யூரசி ரேட் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும், இண்டிவிஜுவலாக பண்ணுற வரைக்கும். லைவ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது எதுவுமே வந்து ஃபெயில் ஆகலை. ஒரு 2-3 சார்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், எதுவுமே ஃபெயில் ஆகலை. எல்லாமே வந்து டாப் கிளாஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இது வந்து நம்ம முன்னாடியே வந்து கொடுத்து இது பண்ணுறது தான். ஆக்சுவலி இன்னொரு விஷயம், நான் இதை வந்து மெயினாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனு, ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சார் கொஞ்சம் அந்த 27 சார்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. நான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருப்பேன், நம்ம கம்யூனிட்டியை பொறுத்தளவு நம்ம வந்து அப்கிரேட் ஆகிட்டே தான் இருப்போம், சரிங்களா. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்கன்னா அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து வேல்யூ பண்ணி அடுத்தடுத்துன்னு உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நான் செக் பண்ணுவேன். அதில் ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இதுவுமே, சரிங்களா. டெய்லி வந்து ஒரு என்ட்ரி வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு சில நாள் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரிஸ் இல்லைன்னா நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த இதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணிடாதீங்க, சரிங்களா. இது ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான், இது ப்ராமிஸ் கிடையாது, சரிங்களா. இது வந்து நான் போஸ்ட் பண்ணது December 18க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா December 12 அந்த ரேஞ்சில் ஒரு என்ட்ரி கிடச்சிது, அது இது பண்ணோம். நேற்று பார்த்தீங்கன்னா EUR USDலேயும் ஒன்று கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிபி ஹிட்டு தான். எல்லாமே வந்து டிபி ஹிட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து EUR AUDயில் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா. இங்கே நம்ம வந்து ஆர்டர் பிளாக்குள்ளே அது வந்து என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆனோடனே 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து ஒரு CH வேணும். 0.5 ஜோன் வந்து TP1 அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இதான் வந்து விஷயம். இதை வந்து இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. நல்ல அக்யூரசி ரேட் இருக்குது, சீக்கிரமாக வெளியில் வரலாம். அதாவது ரொம்ப நேரம் நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். சீக்கிரமாக இது பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இதை நான் வந்து மெயினாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. மற்றது பெருசாக எதுவும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா. இப்போ மார்க்கெட்டில் நம்ம வந்து இதுதான் நமக்கு CH பாயிண்ட், சரிங்களா. CH பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து வரணும், சரிங்களா. இப்போ இந்த ஹை வந்து வயலேட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து CH பாயிண்ட்டாக இது நமக்கு மாறுது, சரிங்களா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்சி படித்தா தான் வந்து கன்ஃபார்ம் தெரியும், சரிங்களா. டேரெக்டாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இது பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும். இதெல்லாம் வந்து அப்கிரேடு ஸ்ட்ராட்டஜியில் எப்படி போகணும் அப்படின்னா டேரெக்டாக அப்கிரேடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒன்றுமே புரியாது. நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் போனீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி வந்ததுனால எஸ்எம்சி வந்து வேஸ்ட் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறது வந்து ஒரு ரொம்பவுமே யூஸ்லெஸ்ஸான ஒரு இது தான், சரிங்களா. எஸ்எம்சி வந்து நமக்கு அடித்தளம் மாதிரி, ஒரு கட்டடத்தோட அடித்தளம் மாதிரி, அதுதான் வந்து மெயின். அதை நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. அதை கற்றுக்காமல் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், சரிங்களா. இங்கே நமக்கு வந்து இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இங்கே நமக்கு வந்து ஒரு CH பாயிண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இங்கே ஒரு டைரக்ட் என்ட்ரி, சரிங்களா. ஒரு ஹையில் வந்து நம்ம வந்து SL வைக்கலாம். பட் இதில் ஹையில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே கூட நீங்கள் வந்து வைக்கலாம். பட் ஒரு சேஃபர் ஜோனுக்கு இது வரைக்கும் நம்ம வைக்கிறதுனா வச்சுக்கலாம், சரிங்களா. வச்சுட்டு 0.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TP1. அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும், சார் நமக்கு வந்து இப்போ
ஒரு ஆர்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல சார், இதை நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னா, ரீஃபைன் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் இது பேசிக் ஸ்டேஜ். இப்போதைக்கு ரீஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ஆபத்தான விஷயமாக தான் முடியும். சரிங்களா, பேசிக் ஸ்டேஜில் ரீஃபைன் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஃபைன் பண்ணிக்கலாம். ரீஃபைன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் வேலையை கட்டிட்டு போயிருப்பான். சரிங்களா, ஒரு 15 மினிட்ஸில் வந்து வைக்கிறது சேஃபு, 5 மினிட்ஸோட. சரிங்களா, ஒரு 15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து சிக்குது, இல்லை இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர் வந்து கிடைக்கும். சரிங்களா, சிஆர் கிடச்சதுட்டு உங்களுக்கு 5 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக்னா இங்கேயே என்ட்ரி, இங்கே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டாப் லாஸ், இல்லை ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு இது வரைக்கும் கூட எடுக்கலாம். உங்களுக்கு ஆர்ஆர் அதிகமாக வேணுமா இருந்தால். சரிங்களா, இல்லை எனக்கு ஆர்ஆர்லாம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு வந்து வின்னிங் ரேட்டில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த தாராளமாக வச்சுக்கலாம். இது வந்து வின்னிங் ரேட்டை பொறுத்து தான் வந்து இதாகும். சரிங்களா, அதை நான் வந்து மெயினாக இது பண்ணிக்கிறேன். எல்லா ட்ரேடரும் வந்து நீங்கள் வின்னிங் ரேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியாக நல்லாயிருக்கும். வின்னிங் ரேட்டை இது பண்ணாமல் ஜஸ்ட் நான் ப்ராஃபிட்டுக்கு ட்ரேட் பண்ணுறேன்னா மாட்டிப்பீங்க. அது வந்து ஷோரிட்டி. இது வந்து TP1. சரிங்களா, இதோட முடியாது, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். இதோட முடியாது. ஃபுல் டார்கெட் வந்து இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா, அது உங்களுக்கு வந்து நீங்கள் லாங்கில் வச்சிங்கனாலே ஒரு 1:3, இல்லை நீங்கள் வந்து ரீஃபைன் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:6 வரைக்கும் வரும். சரிங்களா, பட் வந்து ரீசன்ட் டார்கெட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கணும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக TP1 இப்போ வரைக்கும் தூக்கிடுச்சு. இது லைவ் மார்க்கெட், இப்போ வரைக்கும் லைவில் தான் இருக்குது. சரிங்களா, இது நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். இது லைவ் மார்க்கெட்டு தான். நம்ம அது இது பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி பிஃபோர் சார்ட்டே நம்ம கொடுத்துட்டு உங்களை இப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனால நிறையா மார்க்கெட்டோட நாய்ஸை வந்து நான் கம்மி பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஏன்னா பிஃபோரே கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால இது ஃப்ராடு பண்ணுறக்கோ இல்லை வந்து உங்களை ஏமாத்துறதுலையோ இதில் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நம்பி தான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். எகெயின் ஃப்ராடுன்னு வந்துடாதீங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, December 18 வந்து இது போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டேட்டு December 20. சரிங்களா, இப்போ வரைக்கும், ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே. ஓகேங்களா, சாட்டர்டே பார்த்தோம்னா இப்போ வரைக்குமே இவ்வளோ டார்கெட் அடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் அடிச்சதே ஒரு 1:3 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இது ஃபுல் டார்கெட். இது நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணலாம். சார் 1:3 எனக்கு போதும் அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே முடிஞ்சிடும். இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த டார்கெட் ஹிட் வந்து அடிச்சிடும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து வெளியே போகிறதா இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வெளியே போய்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும்னு தான் நினச்சோம், பட் அது நிறைய மாறிடுச்சு. நம்மளுடைய நார்மல் SMCயோட அப்கிரேட் வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது சிம்பிளிசிட்டியாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். நிறையா அந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கிங்ஸ் அது இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன வந்து வேணுமோ அதை வந்து ரீஃபைன் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதுதான் வந்து புது ஸ்ட்ராட்டஜியை ஒழிய வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிற ஐடியாலையும் கிடையாது, இதுவும் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து பிஃபோர் சார்ட்டும் டெய்லி ஒரு என்ட்ரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கூட வீக்லி ஒரு 2-3 என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சரிங்களா, அதை வந்து கரெக்டாக நம்ம சொல்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக போகலாம். சரிங்களா, ஓகேங்க, இந்த வீடியோஸை நான் இதோட இது பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் நான் சொல்லியே ஆகணும். உங்கள் மணியோட ரிஸ்க்கு உங்கள் கையில் தான். சரிங்களா, நான் 1000 தான் மென்டாராக இருந்தாலும் உங்களுடைய ஓன் மணி ஓன் ரிஸ்க்கு தான். அதை வந்து நான் என்றைக்கும் வந்து மாற்றவும் மாட்டேன். அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ நான் அதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.